வணக்கம் ராஜேஸ்வரி. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் கொப்பால் மாவட்டத்துக்கு அருகே உள்ள இந்த ஹுப்ளி மாநகரில் நடந்தது. ஹுப்ளி தார்வாட் என்பது மாவட்டமாகும். இதில் கொப்பால் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி தம்பதி, அதாவது கணவர் பெயிண்டர் வேலைக்கு செய்கிறார், மனைவி வீட்டு வேலைக்கு செய்கிறவர்கள். அந்த மனைவி என்பவர் ஹுப்ளி டவுனை சேர்ந்தவர். அதனால் ஹுப்ளி டவுனில் அசோக் நகர் அருகே உள்ள அசோக் நகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட சந்தோஷ் நகர் என்ற இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அந்த பகுதியில் சுற்றுப்புறத்தில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலை செய்வதற்காக அந்த சிறுமியின் தாயார் இன்று காலை சென்றிருந்த போது அந்த 5 வயது சிறுமியும் உடன் சென்றிருந்தார். அப்போது அந்த சிறுமியின் தாயார் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அந்த வீட்டு சுவரின் காம்பவுண்ட் சுவரை குதித்து உள்ளே இறங்கி அந்த சிறுமியிடம் ஏதோ 5 சாக்லேட் வாங்கி தர கூறி ஏமாற்றி அழைத்து சென்று அருகில் உள்ள பாலடைந்த வீட்டின் பாத்ரூமுக்கு அழைத்து சென்று கொடுமை செய்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் சிறுமி சத்தமிட்டதும் அங்கு பக்கம் கூடி சத்தம் போட்டு பின்னர் அந்த சிறுமியின் தாயார் வந்து பார்த்தபோது சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இருப்பினும் மருத்துவமனை கொண்டு சென்று பார்த்தபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்தவுடன் அந்த ஹுப்ளி மாநகர போலீஸ் கமிஷனர் சசிகுமார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டார். பின்னர் இது குறித்து தகவல் இருந்ததும் சுற்றுப்புறத்தில் உள்ள சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு கன்னட அமைப்பினர் அசோக் நகர் காவல் நிலையம் முன்பு நாள் முழுவதும் போராட்டத்தில் கூச்சதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் குற்றவாளியை உடனடியாக பிடிப்போம் என்று மாநகர போலீஸ் கமிஷனர் சசிகுமார் கூறியுள்ளார். இதே நேரத்தில் சிறுமியின் உடலை 5-6 மணி நேரம் ஆகியும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் இன்னும் ஏன் ஒப்படைக்கவில்லை என்று தற்போது அந்த ஹுப்ளி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கு முன்பு போராட்டத்தில் குவித்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாநிலத்தின் அந்த வக்பு வாரிய அமைச்சரான ஜமீர் கூறும்போது, இத்தகைய சம்பவங்கள் இனி ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். நீதிமன்ற தண்டனை தாமதமாகும் போதுதான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுகிறது. இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது இந்த வீடியோவை நான் கண்ணில் பார்க்கும்போது எனக்கு மனம் வருத்தமாக உள்ளது என்றும் கூட அந்த மாநில வக்பு வாரிய அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது இந்த அசோக் நகர் காவல் நிலையம் முன்பு போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அதேபோல் மாநகர அந்த போலீஸ் கமிஷனர் சசிகுமார் சம்பவ இடத்தில் நின்று உயர் போலீஸ் அதிகாரி ஆலோசனை நடத்தி குற்றவாளி பிடிப்பதற்கான தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குற்றம் செய்த நபர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கும் என்ற கோணத்தில் தற்போது போலீஸ் நிலையம் அந்த ஹுப்ளி ரயில் நிலையம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையாக வைத்து குற்றவாளியை ஒருபுறம் தேடி வருகிறார்கள் ராஜேஸ்வரி.